ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிகேடி ஃபிஷ் வேர்ல்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து போலார் பேரட் ப்ரீடிங் போட்டிருந்தோம். எப்படி ஹேட்ச் பண்ணிங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க. உங்களுக்காகவே நான் இன்றைக்கி வந்து போலார் பேரட் எப்படி வந்து ப்ரீடிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போலார் பேரட்டோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா போலார் பேரட்டுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 இன்ச் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்ம் ஃபீட் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஃபீட் எடுத்துக்கோங்க, பெஸ்ட் ஃபார்ம் ஃபீடு, இல்லாட்டி ஆர்டிமே எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை மட்டும் ஆனில் போட்டு வந்துருக்கு. கைஸ், நமக்கு கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 1 ஃபீட்டுக்கு இல்லை 2 ஃபீட்டுக்கு வந்து போலார் பேரட்டுக்கு ஏற்ற மாரி ஒரு டேங்க் செட்டப் எடுத்து பண்ணிடணும். ஸ்பேஸ் வந்து 1 ஃபீட் இல்லை 2 ஃபீட். Day 1 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடிச்சுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அப்புறமே எக்லே பண்ணிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குன்ட்டு. உள்ளே இருக்கிறது வந்து மேலு, வெளியே இருக்கிறது வந்து ஃபீமேல். டெய்ல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இதை வச்சு தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். தென் Day 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ரொம்ப எக்கு. Day 2 நல்லா ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கும். தென் Day 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கு வந்து ஹேட்ச் ஆகிருக்கும். மேலேருந்து கீழே வந்துருக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கலரு. தென் Day 4 பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா மூவ் ஆகும். அப்புறம் Day 5 Day 4 அந்தமாரி நல்லா ஃப்ரீ ஸ்விம்மிங் வச்சிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிமியா போடுறதே பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியாவில் வந்து நிறையா ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். Day 5 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகுது. பாருங்கள், லைட் அடிச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நிறையவே பேட்சஸ் வச்சுருக்கு, நிறையவே குட்டிங்க வச்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் அப்படின்னு போகும்போது தான் கொஞ்சம் அதிகமாக வரும் ப்ரைஸு. பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேபிஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீ ஸ்விம்மிங் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், இதுக்கு நான் வந்து ஃபார்ம் ஃபீட் தான் போடுறேன். உங்களுக்கு கீழே இருக்கிறது பார்த்தாலே தெரியும். கைஸ், Day 6 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேட்ச் ஆகி எல்லாமே வெளியே ஓடிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஹேட்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பேரண்ட்டை செப்பரேட்டாக வைக்கலாம், ஒரு சில டைம் இவங்க கூட வைக்கலாம். கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஆஃப் எக்ஸலன்ட் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டேன். இன்னொரு சந்திக்கலாம். பை.